Hi students, welcome back to Learning Journey. AV கான்வர்சேஷனில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸு பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தோம். இதில் நம்ம ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறோம். யாரை பற்றி? அவனை பற்றி, அவரை பற்றி, அவளை பற்றி, அதை பற்றி, அவர்களை பற்றி, இந்த மாதிரி. அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி அப்படிங்கிறத இந்த சேம் கான்வர்சேஷனோடது அந்த கதையோட தொடரும் அதுலேருந்து பார்க்குறோம். இப்போ பார்க்குறோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆர்வக்கோளாறாக இருக்கிறவன் அந்த உடம்பு சரியில்லாத பையன்கிட்ட அத்தனை கொஷினும் கேட்டு விஷயத்தை வாங்கிட்டுருக்கான். பொதுவாக விஷயம் தெரிஞ்சுக்கிறவங்க விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. மற்றவங்கக்கிட்ட சொல்லி அந்த விஷயம் தங்களுக்கு தெரிகிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காகவே வேண்டி அடுத்தவங்ககிட்ட விஷயத்தை கேட்டுக்குவாங்க. இப்படி உலகம் ஒரு விதத்தில் ஓடிட்டுருக்கு. ஒரு சில பேர் அப்படி என்ன சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, இப்போது அந்த மாதிரி இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஆர்வக்கோளாறில் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த உடம்பு சரியில்லாத பையன், இந்த இன்றைய செய்திங்கிற மாதிரி அவன் 4 நாளாக இந்த மாதிரி செய்தியை பார்த்துட்ருக்கான். தொடர்ந்து தினந்தோறும் இந்த 4-5 நாளாக இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத பையன் இங்கே தான் வீட்டிலேருந்து வந்தாலும் இங்கே தான் கேன்டீனுக்கு போயிடுறான். கிளாஸில் உட்கார முடியறதில்ல, மூச்சு திணறுது, கவனிக்க முடியறதில்ல. அவன் பர்மிஷன் வாங்கியிருப்பானா இருக்கும் அவங்க ஹெச்ஓடிக்கிட்ட. அதே இந்த ஆர்வக்கோளாறாக விஷயம் தெரிஞ்சுட்டே இருக்கானே அந்த பையனுக்கு தெரியாதான் இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாமா? இந்த ஆர்வக்கோளாறு இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்ருக்கான் இல்லையா, அந்த பையன் இந்த உடம்பு சரியில்லாத பையனை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டதை இன்னொரு பையன்கிட்ட சொல்கிறான். இன்னொரு பையன் பேர் செல்வா. டே செல்வா இங்கே வாடா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா விஷயம்? சொன்னால் தானே தெரியும். உனக்கு தெரியும் இல்லைடா, இந்த குமாருங்கிற பையன் உனக்கு பின்னாடி கூட உட்காந்துட்ருப்பான்ல, நம்மளாம் செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம்ல, தேர்ட் பெஞ்சில் அந்த ஓரத்தில் உட்காந்துருப்பான்ல, 4-5 நாளாக கிளாஸ்க்கே வரதில்ல, நீ கவனிக்கலையா அப்படின்னோடனே அந்த செல்வாங்கிற பையன் சொல்கிறான், யார்டா, நான் குமார் பின்னாடி உட்காந்துருப்பான்னு தான் நினச்சிட்ருக்கேன், என்னடாச்சு? இல்லைடா, இந்த 4 நாளாக இந்த குமாருக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்குது. சரியா, அவன் 4 நாளாக இங்கே தான் காலையில் தினம் காஃபியெல்லாம் குடிக்கிறான். 11 மணிக்கு பார்த்தா காஃபி குடிச்சிட்ருக்கான். அப்புறம் 2 டம்ளர் காஃபி வாங்கிக்கிறான். நம்ம போகிறப்ப அந்த கரெக்டாக அந்த 11 மணிக்கு நம்மலாம் போவோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கழிச்சு 11 மணிக்கு முடிச்சு லன்ச் டைம் என்ன பண்ணுவோம், நம்மளாம் சாப்பிட போவோம். அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு வாய்க்கு ஒன்றுமே பிடிக்காது, இறங்க மாட்டேங்குது சாப்பாடு. அதனால் அதுக்குள்ளே சூடாக 2 டம்ளர் காஃபியை வாங்கி வச்சுட்டு, என்னடா 2 டம்ளர் குடிக்கிறியான்னு கேட்டால், இதை இப்போ தான் ஒன்று குடிச்சு முடிச்சிருக்கேன், இதை இன்னொன்று குடிக்கிறேன் அப்படின்னு வேறு சொல்கிறான். 20 நிமிஷமாக ஒரு காஃபி குடிக்கிறான், அவ்வளோ சூடாக குடிக்கிறான்டா. இந்த விஷயத்தை நம்ம தமிழில் சொல்லிட்டோம். இது இங்கிலீஷில் இந்த ஆர்வக்கோளாறாக இருக்கிற பையன் குமாரை பற்றி, குமார் தான் அந்த சளி பிடிச்ச பையன், செல்வாங்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். பார்க்கலாமா? அதாவது இந்த ஆர்வக்கோளாறாக இருக்கிற பையனோட ஃப்ரெண்டு செல்வா கிட்ட இந்த குமாரை பற்றின விஷயத்த சொல்ல போகிறான். சரியா, குமாருங்கிறது தான் இந்த சளி பிடிச்ச பையன், செல்வாங்கிறது தான் இந்த ஆர்வக்கோளாறாக இருக்கான்ல அந்த பையனோட ஃப்ரெண்டு. பார்க்கலாமா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இதை பேசலாம் அப்படின்னு. செல்வா, குமார் தினம் 4-5 நாளாக தினம் ரெகுலராக 4-5 நாள் தொடர்ந்து ரெகுலர் இது ஒரு ஹேபிட்டாக ஒரு 4 நாளாக தொடர்ந்து பண்ணுறாங்க. அப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். செல்வா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா விஷயம் அப்படின்னா, இந்த செல்வா அந்த குமாருங்கிறவன் தினம் இங்கே காஃபி குடிக்கிறான், உடம்பு சரியில்லை அப்படின்னு. சரிங்களா, ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக செல்வா, குமார் இங்கே தான் இந்த கேன்டீனில் ரெகுலராக காஃபி குடிக்கிறான். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? செல்வா, குமார்
ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி, ரெகுலர்லி. 4 நாள் தொடர்ந்து வந்தாலே டெய்லி, 4 நாளாக டெய்லி காஃபி குடிக்கிறான் இங்கே தான். ஸோ குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி, அதாவது குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி ஃபார் 4 days டெய்லி. இப்போ குமார் அப்படிங்கிறப்ப ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறோம், ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். நம்ம யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், அவங்க ஒருத்தங்களங்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ், அது வெர்புக்கு தகுந்த மாதிரி மாறும். அது அந்தந்த டைம் வரைச்சா சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும்? குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி, அது அவ்வளோதான். குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லின்னு கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நமக்கு தெரியுமே டெய்லி அவன் குடிக்கிறனால சொல்லணும்னு இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப தெளிவாக வேணுன்னா அது போட்டுக்கலாம் ப்ராக்கெட்டில். குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர் இந்த கேன்டீன். குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி இன் தி கேன்டீன் டெய்லி. ஓகே. டெய்லி ஐ see him நான் அவனை பார்க்கிறேன். டெய்லினா தினந்தோறும். நான் பார்க்கிறேன். யாரை? ஹிம், அவனை. ஹிம்னா என்ன? ஹிம்னா அவனை, அவனுக்குன்னு சொல்லலாம், பட் இங்கே அவனை. தினம் நான் அவனை பார்க்குறேன்டா. ஐ see him, நான் பார்க்கிறேன். யாரை? ஹிம், அவனை. டெய்லி நான் பார்க்குறேன்டா, ஒரு 4 நாளாக தொடர்ந்து பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லலாம். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர். என்னது? இங்கே தான் காஃபி குடிக்கிறான்டா. இங்கே என்ன அவங்க இதில் யாது இங்கேனா காஃபி குடிக்கிற இடம் என்ன? கேன்டீன் தானே, அதை தான் சொல்கிறான். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. இங்கே அவன் டெய்லி காஃபி குடிக்கிறான்டா. இப்போ குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி ஃபார் 4 days 4 நாளாக தொடர்ந்து காஃபி குடிக்கிறான் இங்கே தான். ஆமாம், அவன் இங்கே தான் காஃபி குடிக்கிறான். ஆமாம், அவன் இங்கே தான் காஃபி குடிக்கிறான். எஸ், ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர். ஆமாண்டா, குமார் தெரியலடா, அவன் இங்கே தான் காஃபி குடிக்கிறான். அவன் இங்கே தான்டா காஃபி குடிக்கிறான். அவன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை குமார்னு ஒரு பையனை பற்றி சொல்கிறோம், செகண்ட் டைம் அது குமார், அவன் பையன், அதனால் ஹீன் செகண்ட் டைம் அவன் அப்படின்னு சொல்லுவான். குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர், குமார் இஸ் ஹியர், குமார் இஸ் ட்ரிங்கிங் காஃபி. குமார்னு ஒரே பேரையே தொடர்ந்து சொன்னால் புளிச்சு போயிடும், காது கூசும். அதனால் ஒரு தடவை பேரை சொல்லியாச்சு. குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர் டெய்லி. ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர். குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி இன் தி கேன்டீன். கேன்டீனில் தான் காஃபி குடிக்கிறான். இதான் இங்கே தான் காஃபி குடிக்கிறான். எஸ், ஆமாண்டா, அவன் இங்கே தான்டா காஃபி குடிக்கிறான். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர்னா இங்கே தான் சரியா? ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. ஃபஸ்ட்டு ஒருத்தனுடைய பேரை சொல்லிடணும். செகண்டு, அது பையனாக இருந்தால் ஹீ, பொண்ணாக இருந்தால் ஷீ. இந்த இடத்துல பையன். குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி எங்கே? இங்கே தான், ஹியர். இங்கேனா எங்கே? இன் தி கேன்டீன். கேன்டீனில் காஃபி குடிக்கிறான்டா டெய்லி, 4 நாளாக தொடர்ந்து நானும் பார்க்குறேன். ஸோ குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர், இங்கே. ஆமாண்டா, அவன் இங்கே தான் தினம் குடிக்கிறான்டா காஃபி. ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர். ஆமாண்டா, அவன் இங்கே தான் காஃபி குடிக்கிறான். ஸோ குமார் இங்கே குமார் காஃபி குடிக்கிறான்டா, அவன் இங்கே தான்டா காஃபி குடிக்கிறான். அவன் முதல் குமார் காஃபி குடிக்கிறான்டான்னு குமார் சொன்னேன், அப்புறம் அவன் இங்கே தான் காஃபி குடிக்கிறான் அவன் சொன்னேன். ஸோ குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி, ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி ஹியர். அவன் காஃபி இங்கே தான் குடிக்கிறான். 11 மணிக்கு இன்டர்வலுக்கு நம்ம விடுவாங்களடா. அப்போ நம்மலாம் டாய்லெட்டுக்கு போகலடா. டாய்லெட்டுக்கு இந்த சைடில் தானடா, டாய்லெட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தானடா, அங்கேன்னு பார்த்தா தெரியும் கேன்டீன். வெளியில் நின்றுட்டு காஃபி குடிச்சிட்ருக்கான்டா டெய்லி 11 மணிக்கு. அப்போ மறுபடியும் குமார்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா அவனை பற்றி நம்ம குமார் தான்னு நம்ம சொல்லியாச்சு. அந்த குமாரை பற்றி தான் பேசுகிறோம். அவன் இங்கே தான்டா 11 மணிக்கு காஃபி குடிச்சிட்ருக்கான். அப்போ அவன் சொல்கிறான் இல்லையா, அவன் ஹீ.
He is drinking coffee at 11 o'clock daily. 11 a.m. daily. ஏஎம்னா காலையில் வர 11 மணி. He is drinking coffee at 11 a.m. daily. Daily he is அவன் இருக்கிறான். he isனா என்ன? ஹீனா அவன், ஈஸ்னா இருக்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ட்ரிங்கிங். எதை? காஃபி. எத்தனை மணிக்கு? அட். குறித்த டைம் சொல்கிறப்ப அட் சொல்லணும். 11 a.m. சரியா? ஆஃப்டர் மெரிடியன் சொல்லுவாங்க. அதாவது ஏஎம்னா என்ன? காலையில் வர 11 மணி. ஹீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி அட் 11 a.m. அவன் 11 மணிக்கு காஃபி குடிச்சிட்ருக்கான். ஹீ இஸ் ட்ரிங்கிங். ஹீ இஸ் அவன் இருக்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ட்ரிங்கிங் காஃபி. காஃபி குடித்து கொண்டு இருக்கிறான். எப்போ? அட் 11 a.m. கரெக்டாக 11 மணிக்கு காலையில். அப்புறம்டா லன்ச் டைமு நம்மளாம் சாப்பிட போகலடா, படி ஏறி போவோம்லடா. அந்த படி ஏறி போன பிறகு அந்த டோர் வழியாக உள்ளே போவோம். அந்த டோர்கிட்ட ஒரு மாதிரி பால்கனி மாதிரி இருக்குல்லடா இடம் கொஞ்சம். அந்த இடத்துல அப்படியே 2 டம்ளர் வச்சிட்ருக்கான்டா. ஒரு டம்ளர் வந்து காலி பண்ணி வச்சுட்டான். இன்னொன்று குடிச்சிட்ருக்கான்டா. அவன்கிட்ட கேட்குறேன், அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? அவன் வந்து நம்ம போகிறப்ப ஏற்கனவே ஒரு காஃபியை குடித்து முடிச்சிடறான். 2 காஃபியில் 1 ஏற்கனவே இல்லை, இப்போ தான் குடித்து முடிச்சிருக்கான். கரெக்டாக நம்ம கேன்டீன் போகிறப்ப அப்போ தான் அவன் ஒரு 2 காஃபியில் 1 காஃபி குடித்து முடிச்சிருக்கான். டெய்லி தான் நடக்குது. இன்னொன்று குடிச்சிட்ருக்கான். சரி பாருங்கள். செல்வா, he has drunk coffee. He has drunk 1 cup of coffee just now. அதாவது 1 டம்ளர் காஃபியை குடிச்சிருக்கான் இப்போ தான். நம்ம கரெக்டாக நம்ம போகிறோம், கேன்டீனில் சாப்பிட்றதுக்கு போகிறோம். அந்த கேன்டீனோட வாசலில் உள்ளுக்குள்ளே போகிறோம். கேன்டீனுக்குள்ளே போக போகிறோம். அந்த இடத்துல தான் கொஞ்சம் வெளியில் அவன் 2 டம்ளரில் 1 டம்ளர் அப்போ தான் குடித்து முடிச்சிருக்கான். கரெக்டாக நம்ம உள்ளே போகவும் 2 டம்ளர் 1 அப்போ தான் குடித்து முடிச்சிருக்கான். இன்னொன்று குடிச்சிட்ருக்கான். அந்த மாதிரி. ஸோ அட் 1 o'clock சாப்பாடுக்கு போகிறப்ப என்ன பண்ணுறான்? ஹீ ஹாஸ் ட்ரங்க். அவன், ஹீனா அவன், ஹேஸ்னா இருக்கிறான். என்ன இருக்கிறான்? ட்ரங்க் குடித்து. அவன் குடித்து இருக்கிறான். எதை? ஹி ஹாஸ் ட்ரங்க் காஃபி. எந்த காஃபி? ஹி ஹாஸ் ட்ரங்க் 1 cup of coffee just now. ஒரு கப் காஃபி அப்போ தான் குடிச்சிருக்கான். எப்போல்லாம் நம்ம போகிறோமோ 1 o'clock நம்ம உள்ளே போகிறப்போ அப்போ தான் 1 டம்ளர் காஃபி அப்போ தான் குடித்து முடிச்சிருக்கான். அடுத்த டம்ளர் குடிச்சிட்ருக்கான். இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் அவனோடது போயிட்டுருக்கு. ஹீ அட் 1 o'clock, கரெக்டாக 1 o'clock, ஹீ ஹேஸ் ட்ரங்க் 1ங்கிறது ஏன்னு கூட சொல்லலாம். அப்படின்னா ஒருன்னு அர்த்தம். 1 o'clock 1 PM 12 மணிக்கு மேலேயே போஸ்ட் மெரிடியன், அதாவது 1 PM மத்தியானத்துக்கு அப்புறம் ஆகிடுது இல்லையா? மத்தியானம் வர 1 o'clock. அட் 1 PM அது பின்னாடி கூட சொல்லலாம். ஹீ ஹாஸ் ட்ரங்க் காஃபி. ஹீ ஹாஸ் ட்ரங்க். ஹீனா அவன், ஹேஸ்னா இருக்கிறான், ஈஸ்னா இருக்கிறான். அது வேறு. இந்த இடத்துல ட்ரங்க் வெர்பு 3யோடு ஒட்டிட்டு வர இருக்கிறான். இது அவனோட ஒட்டிட்டு வர இருக்கிறான். சரியா? ஹீ ஹாஸ் ட்ரங்க். அவன் குடித்து இருக்கிறான். குடித்து அப்படின்னா ட்ரங்க். இருக்கிறான்ங்கிறது ஹேஸ். ஹீ ஹாஸ் ட்ரங்க் a cup of coffee just now. அவன் ஹேஸ் ட்ரங்க் குடித்திருக்கிறான் a cup of coffee ஒரு கப் காஃபி just now. அவன் 1 கப் காஃபி இப்போ தான் குடிச்சிருக்கிறான். he is drinking another tumbler coffee. அவன் குடிச்சிட்ருக்கான் another tumbler, இன்னொரு டம்ளர் காஃபி. சரியா? நம்ம பார்க்குறப்ப 1 டம்ளர் காஃபி அப்போ தான் குடிச்சிருக்கான். ஹீ ஹாஸ் ட்ரங்க் ஜஸ்ட் நவ்.
என்னடா 2 டம்ளர் இப்போ நீ குடிச்சிட்ருக்கேன்னா அந்த டம்ளர் காஃபி கேட்டால் அவன் சொல்கிறான்டா. அவன் இப்போ தான் குடிச்சு முடிச்சானாமா. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்து குடித்தானே, அது இப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கேன்னு சொல்கிறான்டா. அதாவது அவன் குடிச்சு முடிச்சிருக்கான் இப்போ தான் 1 டம்ளர். என்னடா இவன் 2 டம்ளர் காஃபி வச்சுருக்கான் அப்படின்னு நீ கேட்குறீங்களடா செல்வா என்கிட்ட. எனக்கு தெரியும் விஷயம். அவன் 2 கப் காஃபி எடுத்துக்கிறான் லன்ச் டைம். ஒரு கப் காஃபி வந்துட்டு அப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கான். இன்னொன்று குடிச்சிட்ருக்கான். சரியா? அப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கான். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹீ ஹேஸ் ட்ரங்க். ஹீனா அவன், ஹேஸ் ட்ரங்க். ட்ரங்க்னா குடித்து, ஹேஸ்னா இருக்கிறான். ஹீ ஹேஸ் ட்ரங்க். அவன் குடித்திருக்கிறான். கப் ஆஃப் காஃபி. ஏன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி ஜஸ்ட் நவ். இப்போ தான் 1 கப் ஆஃப் காஃபி குடிச்சிருக்கிறான். பாரு, 2 டம்ளர் நீ அது 1 இப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கான். அடுத்தது இப்போ குடிச்சிட்ருக்கான். சரி, நமக்கு அடுத்து இன்னொன்று குடிச்சிட்ருக்காங்கிறது வேண்டாம். ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸ் 11 o'clock கூட நம்ம பார்த்துட்டோம். பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹீ ஹாஸ் ட்ரங்க் கப் ஆஃப் காஃபி ஜஸ்ட் நவ். ஹீ ஹாஸ் ட்ரங்க். அவன் குடித்திருக்கிறான். எதை? ஏன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி ஜஸ்ட் நவ். பாரு, அவன் இப்போ தான் 1 கப் ஆஃப் காஃபி குடிச்சு முடிச்சிருக்கிறான். நாங்கள் வச்சுருக்கான் பாரு காலி டம்ளர், அது இப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கிறான். நம்ம இப்போ தானே உள்ளே போகிறோம், அப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கான். அடுத்தது இப்போ ஆரம்பிச்சிருக்கான். அந்த மாதிரி சொல்லணும். உனக்கு ஒன்று தெரியுமாடா, அப்படி ஆவி கொதிக்க கொதிக்க அப்படியே ஆவி அப்படியே வருது பாடுறா. பயங்கர சூடாக கொடுக்குறாங்க போல் இருக்கு. 20 நிமிஷமாக குடிச்சிட்ருக்கான்டா. நானும் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறேன், டைம் பார்க்குறேன்டா. 1 o'clock 1:20 வரைக்கும் அவன் குடிச்சிட்ருக்கான். அப்புறம் தான் அந்த டம்ளர் எடுத்து அந்த பிளேட்டில் வைக்கிறான்டா. ஹீ ஹாஸ் பீன். ஐ ஹாவ் பீன். நான் குடித்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன். அவன் குடித்து கொண்டு இருக்கிறான். நான் குடித்து கொண்டு இருக்கிறேன் வேறு, அவன் குடித்து கொண்டு இருக்கிறான். நம்ம ஒருத்தங்களை பற்றி விஷயத்த சொல்கிறோம், தேர்ட் பர்சனை பற்றி சொல்கிறோம். அது சிங்குலராக ஒரு ஆள், அது ஆம்பளையாக இருக்கலாம். ஒரு பெண், அது பொம்பளையாக இருக்கலாம். இல்லை ஒரு நாய்க்குட்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி. ஸோ அவன் 20 நிமிஷமாக குடிச்சிட்ருக்கான்டா. நான் சொல்லலை உங்ககிட்ட, 20 நிமிஷமாக எடுத்துக்கிறான். 20 நிமிஷம் ஒரு டம்ளர் காஃபி குடிச்சு 20 நிமிஷம் எடுத்துக்கிறான்னு சொல்லலைடா. பாடுறான். இப்போ 1 மணி ஆச்சு, 1:20 ஆச்சு. இப்போ தான்டா பிளேட்டில் அந்த டம்ளரை வைக்கிறான். ஹீ ஹேஸ் பீன் ட்ரிங்கிங் காஃபி ஃபார் 20 minutesடா. ஹீ ஹேஸ் பீன் லாங் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ந்து 20 நிமிஷம். ஹீ ஹேஸ் பீன் ட்ரிங்கிங் காஃபி ஃபார் 20 minutes. இப்போ புரிஞ்சுதா? ப்ரெசன்ட் டென்ஸில் குமாரை பற்றி சொல்லுவோம். செல்வா, குமார் ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி இன் தி கேன்டீன். Yes, he drinks coffee in the canteen 4 days continuously. I'm seeing, நான் 4 நாளாக பார்த்துட்டே இருக்கேன்டா. டெய்லி அங்கே தாண்டா குடிக்கிறான் காஃபி. He drinks coffee in the canteen. 11 மணிக்கு காலையில் நம்ம டாய்லெட் போகிற டைம், பிரேக் இன்டர்வல் டைம். He is drinking coffee at 11 AM. He is drinking. அப்போ குடிச்சிட்ருக்கான். He is drinking, அதாவது குடிச்சிட்ருக்கான். 11 o'clock நான் சொல்லலை ஒரு இன்னைக்கு அப்படி இதை குடிச்சிருக்காங்க. He is drinking coffee at 11 AM. அப்புறம் 1 o'clock நம்ம கேன்டீன் போகிறப்ப நம்ம உள்ளே போகிறோம். அவன் சாப்பாடு சாப்பிடல, அதுக்கு பதில் 2 காஃபி வாங்கிக்கிறான். நம்ம போகிறப்ப 1 டம்ளர் கீழே அப்போ தான் வைக்கிறான், அடுத்தது எடுக்கிறான். உனக்கு தெரியுமில்ல, 2 டம்ளரில் ஹீ ஹேஸ் ட்ரங்க் கப் ஆஃப் காஃபி ஜஸ்ட் நவ். 1 கப் ஆஃப் காஃபி, 1 கப்பு காஃபி இப்போ தான் குடிச்சிருக்கிறான். அப்புறம் இன்னொன்று குடிச்சிட்ருக்கான். அது ஒன்று காலி ஆயிடுச்சு, பிளேட்டில் வச்சுருக்கான். இப்போ தான் அது குடிச்சு முடிச்சிருக்கான். ஹீ ஹேஸ் ட்ரங்க் கப் ஆஃப் காஃபி, 1 கப் ஆஃப் காஃபி ஜஸ்ட் நவ். இப்போ தான் ஜஸ்ட் நவ்னா இப்போ தான் முடிச்சிருக்கிறான். அப்படின்னா என்ன, அடுத்தது குடிச்சிட்ருக்கான்னு அர்த்தம். He is drinking another cup of coffee now. Okay. He has been drinking coffee for 20 minutes. He has been long continuous tense, நீளமான தொடர்ந்து செய்யக்கூடிய செயல். He has been drinking coffee, drinking cup of coffee. 1 cup of coffee, 1 கப்பு காஃபி குடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் பண்ணுறான். He has been drinking cup of coffee for 20 minutes. உனக்கு ஒன்று தெரியுமாடா, நேற்று இதே மாதிரி தான்டா பண்ணினா. தெரியுமாடா உனக்கு செல்வா? நீ சொன்னாதானடா எனக்கு தெரியும்.
சரிடா, அதை பற்றி தொடரும்னு போட்டுடுறேன். நாளைக்கு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் தான் நாளைக்கு சொல்கிறேன்.